வணக்கம் நண்பர்களே. வெள்ளை பூண்டு. இந்த வெள்ளை பூண்டுங்கிறதுக்கு அவ்வளவு அபரீதமான மருத்துவ குணங்கள் அதில் இருக்குங்க. அது ஆக்சுவலாக ஒரு சர்வலோக வியாதி நிவாரணின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லியும் இந்த வெள்ளை பூண்டுங்கிறத நம்ம உணவில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் கூட இந்த வெள்ளை பூண்டை ஒரு 4 பல்லு பூண்டை எடுத்துக்கிட்டோம்னா அது அவ்வளவுக்கு அதிகமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதை எண்ணெயில் வதக்கி கூட சாப்பிட்லாம், அல்லது தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி 4 வெள்ளைப்பூண்டு பல்லை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு மருந்தாக அமையும். நீங்கள் வெள்ளைப்பூண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா பிளட் சுகரை குறைக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது இல்லாமல் கிருமிகளுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இருக்குது. அப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வளர்சிதை மாற்றம், அதாவது உணவு மண்டலத்தில் சீக்கிரம் ஜீரணமாகிறதுக்கு உதவுது. அப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயத்தை பலமாக வைத்துக்கொள்ள உதவும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மருந்தாக இருந்து உங்களுடைய பற்களுக்கும் உங்களுக்கு காதுகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கிருமிகளை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளைப்பூண்டு இருக்கக்கூடிய அலிசின்கிற ஒரு பொருள் என்னென்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை அதிகமாக திக்காகாமல் தின்னாக்கி இதயம் சம்பந்தமான வியாதிகளை வரவிடாமல் தடுக்கும். அப்புறம் அதாவது ஆண்களுக்கு பலம், அதாவது உடல் பலத்துக்கு இந்த வெள்ளைப்பூண்டு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இத்தனை ஆரோக்கியமான நன்மைகள் இந்த வெள்ளைப்பூண்டில் இருக்குது. இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறோன்னா வெறும் வயிற்றில் ரெகுலராக, அதாவது தேனோடு சேர்ந்து சாப்பிட்லாம், அல்லது வதக்கி சாப்பிட்லாம், எண்ணெயோடு சேர்ந்து வதக்கி சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும். அதே மாதிரி இரத்தத்தினுடைய திக்னஸ் ரொம்ப திக்காகாமல் இரத்தம் அதாவது சரியான விஷயத்தில்